தமிழர் வரலாறு படிக்கப்படவில்லை, தமிழர் வரலாறு பேசப்படவில்லை. ஏதோ உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர ஆழ்ந்து படிப்பது கிடையாது, அதை பேசுவதும் கிடையாது. ஒரு பக்கம் இருக்கட்டும். பாரதியார் சொல்லுவார், பாரதியார் சொல்கிறாருன்ன உடனே திராவிட இயக்கத்துக்காரன் பொங்கிட்டு வந்துடும். அவன் பாப்பாரப்ப அவனை ஏன் இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கொடுமையாக இருக்கும் இல்லையா? முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் நிகழ்ச்சியும் பின்னர் நாடுரு பெற்றியும் ஓர்கிலர் வேடிக்கல்வி பயின்றுழல் பெற்றார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகமே இந்த அவர் பாரதியார் சொல்கிற இந்த பேடிக்கல்வியைத்தான் பெரும் கல்வியாக, பெருமைப்பட்ட கல்வியாக கற்றுக்கொண்டிருக்கிறது. யாருக்குன்னார்கிட்ட கூட சொல்லியிருந்தோம், நம்முடைய மூச்சு, நம்முடைய முதன்மையான நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கல்வி தமிழிலே இருக்க வேண்டும். தமிழ் வழி கல்வி, அதுதான் அடிப்படை. தமிழ் உயிர்ப்போடு, தமிழ் உயிரோடு, தமிழ் இன்னும் ஆன்மாவோடு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த நாட்டிலே தமிழ் பள்ளிக்கூட மொழியாக, கல்வி மொழியாக இருக்கின்றது என்று பொருள் கொள்ள வேண்டும். என்றைக்கு கல்விக்கூடத்திலிருந்து அதை அப்புறப்படுத்தி ஒழித்தோமோ, சித்தரையா சொல்கிற போது ஆன்மீகத்திலும் தேவைதான், இல்லைன்னு சொல்லவில்லை, அதுவும் ரொம்ப அடிப்படை. ஆனால் கல்விக்கூடத்திலிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு தமிழ் தெரியாத இளம் குழந்தைகளை, தலைமுறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு மோசமான ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அந்த சுற்றுச்சூழல் நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும். உண்மையிலே கவலையோடு அதை பார்க்க வேண்டும்.